படமா இது ஒரு நல்ல மூவி சார். ஸோ வண்டர்ஃபுல் ஃபிலிம். நான் இங்கே தமிழன் தான், சரிங்களா. நான் ஆனால் இப்போ ஒரு 4-5 வருஷமா சேம் ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் கூட வந்து நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே என் கூட ஷோவில் இருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட கதையை அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் பத்தி இங்கே இப்போ பார்த்துட்டு வரவங்க எல்லாமே அவங்க தான் ஆல்மோஸ்ட். ஸோ அதை பற்றி இருந்த கதை தான். பட் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அதை பற்றி ஃபுல்லாக வந்து எடுக்கலை இந்த படத்தில். அவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த வார்னால பட்ட கஷ்டங்கள் ஃபுல்லாக இன்னும் தெரியல. இது ஜஸ்ட் ஒரு ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு வீட்டில் நடந்த ஒரு கதை, அவ்வளோதான். பட் அதில் என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுக்குள்ள எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்னு பக்காவாக காட்டியிருக்காங்க. ஒரு சாங்ஸோ எதுவுமே இல்லாத ஒரு மூவியாக இருக்கும். பட் ஒர்த் வாட்சிங். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னு அந்த ஓவர் நைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அப்படியே இன்னொரு பூர்வமாக காமிச்சிருக்காங்க. அந்த மென்டலி அஃபெக்டாக இருக்க அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா அதை இன்னொரு பூர்வமாக காமிச்சிருக்காங்க. அங்கே நடக்கிற லைஃப் அவ்வளோ ரியாலிட்டிக்காக வந்து இவ்வளோ கொடூரமான ஒரு மாப்பிள்ளை இல்லாமல் ஒரு கல்யாணம், அதை வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க அது ஸ்ரீலங்கன் இல்லை நான் பக்கா மதுரை. நான் பக்கா மதுரை. ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி அந்த மாப்பிள்ளையே இல்லாத ஒரு கல்யாணம், அதை பண்ணிட்டு ஒரு வெளிநாடு அனுப்புறாங்கன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது வந்து நம்ப முடியாத மாதிரி ஒரு கஷ்டமான சூழல். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். கேரக்டர் டெவலப்மெண்ட் படி நல்லா தான் இருந்துச்சு. ரீசெண்டான படம் ப்ரோ, ஒரு தடவை நல்லா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. படம் என்ன 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 ஃபீல் ஆச்சு உங்களுக்கு பார்க்கல? கொஞ்சம் சோகமாகவும் இருந்தாலும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறபடி நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ. சினிமேட்டிக்கான எதார்த்தமா ஆமாம் ப்ரோ, தெரியுதா இல்ல சினிமேட்டிக்கா சினிமேட்டிக்லாகவும் இருக்கு ப்ரோ, அதனால நல்லா தான் இருக்கு. மனசை ரொம்ப இதாகி உருக்கிடுச்சு. நல்லா இருக்கு. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது உங்க வாழ்க்கை ஆமா ரொம்ப இதா இருக்கு. மனசை ரொம்ப உடஞ்சிருச்சு வெளியே வரும்போது. அந்த மாப்பிள்ளை இல்லாம கல்யாணம், அந்த ஒரு நாள் நைட்ல இவ்வளோ பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ வாழ்நாள் ஃபுல்லா எப்படின்னு இருப்பாங்க. அதுல மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு லவர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமாதானம், அதுலதான் சமாதானம் ஆகுது. அவரு சமாதானம் ஆகி போறாரு, இவங்களும் மிலிட்ரிக்காரங்களும் போறாங்க. நல்லா இருக்கு. படம் பார்க்குறேன், நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து என்ன சொல்றது, நாங்க எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஏன்னா வந்து இங்க இப்ப நாங்க வந்து அங்க நேரடியா நிறைய பிரச்சனை சந்திச்சு வந்தோம் நாங்க போர்கள்ல. ஆனா இங்க அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து இது தெரியாது. இதை காட்டினோன்னா சின்ன விஷயம்தான் இவங்க வந்து சந்திச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். இவ்வளவுதானா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் பெருசா நல்ல போரோட சேர்ந்து ரெண்டு பக்கமுமே பாதிச்ச நிலையில் இருந்தா, ஏன்னா அதெல்லாம் நிறைய அனுபவிச்சது. ஆனா அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப நடிச்சது நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணிருக்காங்க. காமிச்ச வரையும் நல்லா இருக்கு, பண்ணியிருக்காங்க. ஆனா இதே வந்து எங்க நாட்டில் நடந்த உண்மை சம்பவங்கள் அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து ஒரு சின்ன பாட்டா தான் இருக்குது. நிறைய இருக்குது. அதனால இப்ப இருக்க பிள்ளைக்கு இவ்வளவுதான். அதனால இப்ப எடுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சனால எங்களுக்கு சரி அப்படி. அவங்க ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கலாம். ஏன்னா இங்கே பக்கத்தில் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் கேம்ப் இருக்குது. அங்கேருந்து வந்தவங்க தான் இந்த ஷோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே. நான் அவங்களோட பழகிட்டு இருக்கேன் ஒரு 5 வருஷமா. அதனால அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த படத்தை பார்க்கவே வந்தேன் ஃபர்ஸ்ட் ஷோக்கு. இட்ஸ் அ வெரி குட் மூவி. எல்லாருமே பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழில். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட அந்த இன்டெப்த்தாக நிறைய அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை இன்னும் காட்டியிருக்கலாம் படங்களில் அப்படின்றாங்க. ஸோ தைரியமாக படங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. சின்ன வயசுல இதான் பார்த்துட்டு வந்தோம், மறுபடியும் அதையே பார்க்குறோம். இதே இந்த மாதிரி சம்பவம் எங்கள் வீட்லேயே நடந்துச்சு ரோட்ல. எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது இதை பார்த்தேன். அதே சம்பவம் பழையபடி மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நானும் எங்கள் அப்பாவும் சின்ன வயசுல கச்சேரி சொல்லி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வரும்போது எங்கள் வீட்டில் அப்படிதான் சிங்கிள் அவங்க ரொம்ப காயம் அடிப்பட்டு அங்கங்கே ரத்தம் சண்டை போட்டு வீட்டில் வந்து அவ்வளோ பேரும் கிடந்தாங்க, கட்டு ரத்தம். அந்த இதை பார்க்கவே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அதே சம்பவத்தை மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மெசேஜ்? நான் உண்மை அதான் நாங்கள் சின்ன வயசுல பார்த்தது அப்படியே நிஜத்துல பார்த்தது அப்படியே ரியலா இருக்கு. அப்படியே இருக்கு, ரியாலிட்டியா இருக்கு. அப்படியே எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கால தான். வவுனியா. நான் வவுனியால தெரியுமா உங்களுக்கு? வவுனியா டவுன்னா
டவுன்ல தான் பிறந்து வளர்ந்தது. நிறைய பிரச்சனைகளை காட்டி இருக்கலாம். லேடிஸ் அங்க உரிமையோட நடக்க முடியாது. காட்டி இருந்திருக்கலாம். நான் படம் பார்க்கும்போதே என் பிள்ளை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது அதுக்கு தான். அம்மா பிறந்த நாட்டை பத்தி ஒரு படம் வந்திருக்கு, நம்ம போய் பார்ப்போம்னா. ஆனா நிறைய கூஸ்பம் வரல. உங்களுக்கு வயசு என்ன? நீங்க இங்க வரும்போது நான் ஒரு 10 வயசு. ஆனா இப்ப எனக்கு 42 வயசு. ஸ்ரீலங்கா பத்தி தலைவர் ஸ்டார்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். நான் புக்கு படிச்சிட்டு இருக்கேன், புக்கெல்லாம் வச்சிருக்கேன். ஃபாலோ பண்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் நாட்டை பத்தி. இப்ப கேட்டாலே எனக்கு அக்கு வேற ஆணி வேற இன்னும் தெரியும். தமிழ் பேசுறீங்க இல்லையா? ஆமா, நான் இங்கதான் வந்து நான் படிச்சது வளர்ந்தது. இருந்தாலும் ஸ்ரீலங்கா பையனை தான் நான் கல்யாணம் கட்டியிருக்கேன். நாட்டுப்பட்டு ரொம்ப இருக்கு எனக்கு. ஆனா இன்னும் சொல்லி இருக்கலாம், நிறைய சொல்லல அது ஒரு ரெண்டரை நிறைய மணி நேரத்துல- விஷயம் சொல்லி ஒரு இருந்திருக்கலாம். ஒன்றரை மணி நேரத்துல அவ்வளவுதான் காமிக்க முடியும். காமிச்சிருக்காங்க. காமிச்ச வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? காமிச்ச வரைக்கும் ஓகே. ஆ. காமிச்ச வரைக்கும் நம்மள நிறைய படிச்சேன். ரொம்ப இதாயிரும். ரொம்ப அதாவது ரொம்ப கனமாயிரும். ஆனா இந்த வரைக்குமே ஓகே தான். இப்ப வரைக்கும் ஓகே. எங்களுக்கும் அங்க லவ் ஃபெயிலியர் எல்லாம் இருந்திருக்கு, சேர முடியாது. என்ன சொல்ல வராங்க படத்துல? படத்துல முதல் தடவையா ஒரு சமாதானத்தோட பிரிஞ்சிருக்காங்க. சமாதானத்தோட விடுதலை புலிகளும் மிலிட்டரியும் விலகி இருக்கு. அது அங்க நடந்தது இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் காட்டி இருக்கீங்க, பிடிச்சிருக்கு. இந்தியா ஆர்மி வரும்போது நான் அங்கதான் இருந்தேன். கால் எனக்கு நாங்க முறிஞ்சிருச்சு இந்த பிரச்சனையில. அப்ப நேரம் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணினது இந்தியா ஆர்மி தான். அவங்க மிலிட்டரி கேம்ப்ல தான் எனக்கு காலெல்லாம் பார்த்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. நான் இளைஞர் வரும்போது எனக்கு 1 வயது, சரி 5 வயது, 1ஆம் வகுப்பு நான் படிச்சிருந்தேன். படம் வந்து நல்ல நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தாலும் இன்னும் தத்துரூபமாக எடுத்திருக்கலாம். இது சம்மந்தமாக நிறைய இலங்கை மக்களோட பேசி அதுலேருந்து கருத்துக்களை எடுத்து கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் வந்து காட்சியை வந்து இன்னும் பெருசாக கொண்டு வந்திருக்கலாம். எங்களுக்கு ஃபீலிங் இருந்தாலும் நாங்கள் களத்தில் அனுபவிச்சது வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு. அது வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்கல. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் படம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா யோசிச்சிருக்காங்க, நல்லா வந்து கிரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க, Detailing நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்பயுமே வந்து லாங்குவேஜ் நல்லா எங்களுக்கு அதெல்லாம் உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. லாங்குவேஜ்லாம் உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அது எங்களுக்கு இருந்துச்சு. ஃபினிஷிங் நல்லா கொண்டதுக்கு நல்லா வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து நிறைய அவர் பேசியிருக்கலாம். பேசி இன்னும் வந்து நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து இன்னும் டைமிங் அதிகமாக்கி காட்சிகளை வந்து இன்னும் பெரிதாக்கியிருந்தா இன்னும் பக்காவாக நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 35-4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு ரெண்டுமே கலந்து தான் வருது. அது தனியாக இலங்கை லாங்குவேஜை கொண்டு வர முடியலை. அது கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் கலந்தனால ஒன்றும் பண்ண முடியல. இதனால் படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. வணக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த சுற்றுலா விசாவில் இங்கே தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சது. அதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த படம் வந்து எங்களுடைய நாட்டின் அந்த 87ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட அந்த நிலைமையின் ஒரு வெளிப்பாடாக இந்த படம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்க எந்த பகுதி? நாங்கள் யாழ்ப்பாணம் பகுதியிலே. எனக்கு அப்பொழுது இந்த படம் இந்த காட்சிகள் காண்பிக்கின்ற நேரத்தில் வயசு 10. நான் கண்கூடாக இவ்வாறான காட்சிகளை பார்த்ததுண்டு. அந்த வகையிலே இந்த படம் மிகவும் சிறப்பான முறையிலே தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு குறும் படமாக இது காணப்படுவதாகத்தான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு நீளப்படமாக, முழு நீளப்படமாக தயாரிக்கலாம். ஆனால் சிறப்பான வகையிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆமாம் 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 நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன காமிக்கலாம்னு உங்க ஆதங்கம் படத்துல காமிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த வகையில் இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அந்த ஒரு குறுகிய அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அந்த சம்பவத்தை மட்டும்தான் நீங்கள் இந்த படத்தில் தயார் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு தொடக்கம் 90ஆம் ஆண்டு வரையிலான அந்த காலப்பகுதி 3 வருஷ காலப்பகுதியிலே அது ஒரு முழுநீள திரைப்படமாக தயாரிக்கலாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். வாழ்வியல் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் அதில் சிறு சின்ன மாற்றங்கள் செஞ்சால் அது எங்களுக்கு தான் விளங்கும். அந்த மாற்றங்கள் எப்படி நாங்கள் இலங்கையில் வாழ்ந்தவங்களோட அந்த பண்பாடு என்ன, அந்த உடுப்புகள் எப்படி இருக்கும், அதுகள் கொஞ்சம் வித்தியாசம் செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கு படம்.